வெல்கம் டு எபிசோட் 3 ஆஃப் ஹோட்டல் டூர். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிற ஹோட்டல் வி ஹோட்டல். இது வைசாக்ல இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணாலே போதும். ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இருக்கு. ஹோட்டல் நீங்கள் என்டர் ஆகும்போது அந்த ஒரு செம்ம லக்ஸரியான ஃபீல் வரும். ஏன் அப்படின்னா கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இப்படி ஒரு ஹோட்டல் உங்களுக்கு ஒரு ஸ்டே தராங்களா, தர முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கே உங்களுக்கு வந்துடும். ஃபியூச்சரில் நீங்களே ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் இப்படி ஒரு ஹோட்டல் கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ஒரு கீ கார்டுக்கே ஒரு ஒரு சின்ன ஒரு கார்டில் வச்சு தான் அந்த கார்டு கொடுத்தாங்க. அதிலே செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரிசப்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஒருத்தர் கூட மூஞ்சி சுளிக்கல. அவ்வளோ பக்காவாக பார்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு ரூமில் உள்ள ஃப்ளோரிங் எல்லாமே அந்த வுட்டன் கிளாடிங்கில் தான் போட்டிருப்பாங்க. செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விண்டோ வியூ அப்படின்னு பார்த்தம்போது உங்களுக்கு எதுவும் இருக்காது. பட் பெரிய கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு விண்டோ வியூ அவசியமும் இருக்காது. 1 டே 2 டே ஸ்டே பண்ணும்போது ஹோட்டலே செம்மையாக இருக்கும். அது போக உங்களுக்கு அந்த ஒரு கார்டு, மெனு கார்டு உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதிலே உங்களுக்கு அந்த வைசாக்ல உள்ள எங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது, இல்லை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். ஏதோ என்ன நான் ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு ட்ரிப் இந்தியாவுக்கு வந்த மாதிரியும், அவங்க நான் அவ்வளோ பத்திரமா பார்த்துட்டோம் அப்படி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஐட்னரி இருக்கும். அந்த மில்க் பவுடரு, சுகரு, காஃபி அதெல்லாம் வேணும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இது மட்டும் இல்லாமல் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் நீங்கள் வெளியே இருந்து அவுட் சைட் ஃபுட்டு உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த ஸ்டடி லேம்ப் ஒன்று. ஸோ அது கரெக்டாக ஒரு புக்குக்கு ஃபோக்கஸ் ஆகிற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. மேபி உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்க, அவங்க தூங்குறாங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இந்த லைட்டை போட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே யூஸ் தான் அது. உங்களுக்கு எல்லாமே இந்த இதில் உங்களுக்கு மிஸ்டேக் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு இருந்துச்சு. சேஃப்டியாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட் ஆக்சஸாக இருக்கட்டும், எல்லாமே அது ஒரு செம்மையாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு ஒரு ஃபியூச்சரில் ஒரு வீடு கட்டினாலுமே இந்த மாதிரி தான் ரூம் கட்டணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு போயிடும். ஒரு சேஃப் வேறு கொடுத்துருந்தாங்க. பாத்ரூம் செக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா செம்ம கரெக்டாக இருந்துச்சு. பாத்ரூம் மெயினாக என்னென்னா அந்த ப்ரெஷர் மாறும். அப்படி இல்லைன்னா அந்த கிளென்லினஸ் இருக்காது. இது எல்லாமே இதில் அடிச்சுக்க முடியாது. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க முடியாது. தண்ணி 24/7 அந்த இது இது ஒரு கார்ப்பரேட் ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக வைசாக் போனீங்கன்னா இந்த ஹோட்டல் தங்குங்க பெஸ்ட்டு. உங்களுக்கு மாய்ஸ்சராக இருக்கட்டும், இல்லை ஷவர் ஜெல்லாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், நீங்கள் கேட்காம அவங்க பாட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. தினைக்கும் 1, 2ன்னு உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. சோப்பு, பேஸ்ட்டு. ஸோ நீங்கள் அந்த ஹோட்டல் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியே வரணுன்றதுக்கான அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஹோட்டலு. கண்டிப்பாக டிவி கனெக்ஷனும் இருந்துச்சு. ஏன் அதை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா நிறைய இதில் உங்களுக்கு அது தரவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் வைசாக் போகிறீங்க, ஃபேமிலியாக போகிறீங்க, ஒரு சேஃப்டியான பிளேஸ் வேணும், ஒரு நல்ல பிளேஸ் வேணும், நீட்டான பிளேஸ் வேணும், ஃபேமிலியாக போகும்போது அந்த ஒரு மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாது அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு போய் புக் பண்ணுங்கள். ப்ரைஸ் உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸுக்கு கரெக்டான உங்களுக்கு ஒரு இது தருவாங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க.